சென்னையை பொறுத்தவரைக்கும் 16 சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நபர்களினுடைய தொகுதிகளில் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் விவரங்களை நம்ம சதவீதத்தின் அடிப்படையிலும் எண்ணிக்கையின் அடிப்படையிலும் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் பார்க்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தொகுதியில் நீக்கப்பட்ட வாக்காளர்களை பார்த்தோம். அதே போன்று சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சருடைய கொளத்தூர் தொகுதியும் ஒன்று. அங்க 1,01,812 பேர் அங்கு நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரத்தையும் பார்க்கிறோம். இது சதவீதத்தின் அடிப்படையில் 35%. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 37.17% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இது எண்ணிக்கையின் அடிப்படையில் 89,241 வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக சென்னை மாவட்டத்தில் 40 லட்சத்துக்கு மேலாக 40,04,000 இருந்த வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை என்பது 25 லட்சமாக குறைந்திருக்கிறது. சராசரியாக 14 லட்சத்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் இடமாறுதல் அடைந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணிக்கை தான் 12 லட்சத்திற்கும் மேலாக அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிற விவரங்களை பார்க்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த கால அவகாசத்தின் அடிப்படையில் ஆட்சேபனையை தெரிவித்து தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் விடுபட்டவர்கள் உடனடியாக பட்டியலில் தங்களது பெயரை இணைத்துக் கொள்வதற்கான அந்த ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தொடங்கும். அது தொடர்பான விவரங்களைத்தான் இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அந்த ஒரு கன்சாலிடேட் டேட்டா அப்படிங்கிற அந்த விவரங்களையும் செய்தியாளர் சந்திப்பில் வழங்க இருக்கிறார். சென்னை மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளில் சதவீதத்தின் அடிப்படையிலான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசி ஓற்று. பாலா, சென்னை மாவட்டத்துல 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் வெளியிட்டிருக்கிறார். இதற்கு முந்தைய வாக்காளர் பட்டியலில் 40 லட்சம் வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு சென்னையில் கணக்கீட்டு படிவம் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்ந்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கை 25,79,676. இதில் தொகுதி வாரியாக எடுத்துக்கொண்டால் அதாவது அதிகபட்சமாக சென்னையில அண்ணா நகர் தொகுதியில அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க. இதற்கு அடுத்தபடியாக தியாகராயர் நகர் தொகுதி, மூன்றாவதாக 1000 விளக்கு, வில்லிவாக்கம், வேளச்சேரி, இந்த 5 தொகுதிகள்ல அதிகமான வாக்காளர்கள் இந்த வரை வாக்காளர் பட்டியல்ல நீக்கப்பட்டிருக்காங்க. நம்ம தொகுதி வாரியா எடுத்துக்கிட்டோம். சென்னையில முக்கிய தொகுதிகள்னு எடுத்துக்கிட்டா கொளத்தூர் தொகுதியில தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய கொளத்தூர் தொகுதியில் எடுத்துக்கிட்டா 1,03,812 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதே போல சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில 89,241 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா விருகம்பாக்கம் தொகுதியில 1,10,824 வாக்காளர்களும், அண்ணா நகர் தொகுதியில 1,18,287 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி தமிழரசி. நம்ம தொடர்ந்து பேசலாம்.